இன்னைக்கு இந்த குடமிளகாய் வச்சு தான் ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான குடமிளகாய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் சின்ன சின்னதாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. இதுவும் லைட்டாக வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு குடமிளகாயை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 10 பல்லு பூண்டை உரித்து சேர்த்துக்கணும். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு குடமிளகாய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்குங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாதம் போட்ட பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஏற்கனவே நான் சாதம் வடித்து வச்சுட்டேன். வீட்டு சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட வேண்டியதுதான். இது மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் சாதம் வேறு வேறையாக வடிச்சிக்கோங்க. குழைவாக வடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அப்படியே நம்ம மேலாப்பில் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.